வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிராங்கைட்டிஸ். இந்த பிராங்கைட்டிஸ்னா நமக்கு நெஞ்சில சளி பிடிக்குது இல்லையா? இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த பிராங்கைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட நுரையீரல்ல ரெண்டு டியூபா நமக்கு பிரியும். ஒரு உங்களுக்கு ட்ரக்கியான ஒரு வெண்ட் பைப், அதுல இருந்தா நமக்கு மூச்சு நம்மளோட மூக்குல இருந்து கீழே இறங்கும். அதுல இருந்து நம்மளோட ரெண்டு நுரையீரலுக்கும் ரெண்டு டியூபா பிரியும். இதுக்கு பேர் தான் பிராங்கை அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல நமக்கு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆச்சு, சளி பிடிச்சு நம்மளுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு சளி கோர்க்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிராங்கைட். இது பிராங்கைட்டிஸ் வர்றவங்களுக்கு என்ன மாதிரிலாம் தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் இரும்புறாங்களோ அப்பப்பெல்லாம் தொண்டையில இருந்து சளி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மூக்குல இருந்து வராது, நெஞ்சுல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இருமும் போது கணீர் கணீர்னு நெஞ்சுல இருந்து சத்தம் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சளி ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். எதிர் இந்த வெள்ளையா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், பச்சையா உங்களுக்கு இருக்கலாம், கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த சளி. ஆனா டெய்லி இருந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு நாள் இருக்கு, நெக்ஸ்ட் டே கம்மியாச்சு அப்படின்னு இல்லாம தொடர்ச்சியா ஒரு நாளோ ஒரு 3 நாளோ ஒரு வாரம் கூட தொடர்ச்சியா இருமும் போதெல்லாம் சளி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது பிராங்கைட்டிஸோட ஒரு சிம்டமா கண்டிப்பா இருக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு தொந்தரவுனால நமக்கு சளி பிடிக்குது, தொண்டையிலயோ சளி பிடிக்குது, தொண்டையில இருந்து உங்களுக்கு மூக்குலயோ அந்த மாதிரி நமக்கு மூக்குல இருந்து சளி லைட்டா ஒரு மூக்கு ஒழுகுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் நமக்கு லைட்டா நமக்கு தொண்டைக்கு மேல நமக்கு அஃபெக்ட் ஆச்சு எந்த ஒரு சளி தொந்தரவுனாலும் அப்படின்னா அதுக்கு பேர் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதாவது மேல மட்டும் நமக்கு சளி பிடிக்குது, கீழே நமக்கு இறங்காது, நெஞ்சில நமக்கு இறங்காத சளி. ஆனா மூக்குல தொண்டையில இந்த இடத்துல மட்டும் நமக்கு சளி இருக்கும், அடுக்கு தும்மல் மாதிரி இருக்கும், நீரா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி. இதே நம்ம ஒழுங்கா நம்ம கவனிக்காம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இந்த தொண்டையில அஃபெக்ட் ஆறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிராங்கைட்டிஸா நமக்கு செட் ஆயிடும். இந்த பிராங்கையும் உங்களுக்கு சளி கோர்க்க ஆரம்பிச்சிடும். சோ இதை நம்ம நல்லா பார்க்கணும். ஏன்னா இதுல அந்த பிராங்கைட்டிஸ் டைம்ல நம்ம ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா அடுத்து லங்ஸுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். லங்ஸுக்குள்ள போக ஆரம்பிச்சுன்னா அடுத்து நமக்கு நிமோனியா மாதிரியோ இல்லாட்டி டிபி மாதிரி ஏதாவது தொந்தரவு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு மூக்குல சளி பிடிச்சது அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஆனா டக்குன்னு அவங்களுக்கு நெஞ்சு சளியா பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒரு வயசுல இருந்து 5 வயசு குழந்தைங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த நெஞ்சு சளி மாதிரி இந்த பிராங்கைட்டிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி பெரியவங்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்மோக்கிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரும். அதே மாதிரி அவங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, ஏற்கனவே இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா இந்த சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு ரொம்ப சளி இருந்ததுன்னா மூச்சு திணறல் லைட்டா வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதுல உங்களுக்கு இருக்கு. சோ ஹோமியோபதியில இதை நாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, இந்த பிராங்கைட்டிஸ்க்கு எந்த மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா, எதனால உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு, எதிர் நான் சொன்ன மாதிரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னால இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பிராங்கைட்டிஸ் வந்திருக்கா, இல்ல ஸ்மோக்கிங்னால இவங்களுக்கு வந்திருக்கா, அது மாதிரி எதனால இவங்களுக்கு இந்த மாதிரி பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, அடுக்கடுக்கா உங்களுக்கு சளி வெளியேறிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவை இருமும் போது எதனால அப்படின்ற காசை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த காசை பார்த்தோம் நம்ம எதனால இவங்களுக்கு அப்படின்ற கிளைமேட்னாலயா, அந்த குளிர்ச்சியான கிளைமேட்னால, இம்யூனிட்டி கம்மியா இருக்கனாலயா, இல்லாட்டி ஏதோ கிருமி அஃபெக்ட் ஆயிருக்கா, பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். இதை தவிர அவங்களுக்கு சளி தொந்தரவோட சேர்த்து வேற எதுவும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா அவங்க உடம்புல அப்படின்றதையும் நாங்க கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் இருக்கு. விதின் ஒரு 1 மந்த்க்குள்ள நல்லா கம்மி ஆயிட்டு இந்த சளி தொந்தரவே வெளியே வரல, அடுத்து எனக்கு படிப்படியா கம்மியாயிடுச்சு, இந்த சளி எனக்கு இப்ப வர்றதில்ல, முன்னாடி வந்துட்டே இருந்தது, நிறைய வெளியே வர ஆரம்பிச்சது, அப்புறம் இப்ப படிப்படியா இல்ல, எதுவுமே இல்ல, ரொம்ப கம்மியா தான் வருது அப்படின்ற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஹோமியோபதியில நம்மளால கொண்டு வர முடியும். எதனால 1 மந்த் அப்படின்னா இது நம்ம பூர்ணமா நம்ம குணப்படுத்துறோம். அந்த லங்ஸுக்கு நம்ம ஒரு பூஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து அதை சரி பண்றோம், அந்த லங்ஸை சரி பண்றோம். சோ அதனால இந்த 1 மந்த் டைம்ன்றது ரொம்ப முக்கியமானது. சோ சில பேர் நினைப்பாங்க ஹோமியோபதினா ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா 1 மந்த் டியூரேஷன் நம்ம சொல்றது ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்ம 1 மந்த்ல கம்ப்ளீட்டா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஏன் இந்த பிராங்கைட்டிஸ் சம்பந்தமா இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹோமியோபதியை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸே இல்லை. மெடிசன்ஸ்னால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடுன்றது எதுவுமே கிடையாது. இந்த நீங்க மருந்து சாப்பிடும் போது கண்டிப்பா இந்த சாப்பாட்டுலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பா இப்படிதான் உணவு பத்தியம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஏஜ் குரூப் ரொம்ப குழந்தைங்க ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களும் ரொம்ப முதியோர் வரைக்கும் எந்த ஒரு ஏஜ் குரூப்னாலும் இது தாராளமா சாப்பிடலாம். இது நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு தண்ணி வேணும், எனக்கு இது யூஸ் பண்றதுக்கு
உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம தேன்ல குலைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால உங்களுக்கு ஈஸியும் சாப்பிட்றது ஈஸி. இது கொண்டு போறது நீங்க எங்கனாலும் உங்களோட டிராவல் பிளேஸ்க்கோ இல்லாட்டி உங்களோட ஒர்க் பிளேஸ்க்கோ நீங்க வந்து தாராளமா இதை எடுத்துக்குவோம். ப்ராங்கைட்டிஸ் ரிலேட்டடா இந்த நுரையீரல் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.